சொல்ல गाइस வெல்கம் பேக் டு எஸ்எஸ் கேமர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஆர்க் கிரானோட பார்ட் 6 தான் गाइस. போன வீடியோ பார்க்காதலாம் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம உள்ளார வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து போன வீடியோல இந்த வீடியோ கட்டியிருப்போம். ஆமாம் गाइस, போன வீடியோல இந்த வீடியோ கஷ்டப்பட்டு காட்டணும். எவ்வளோ பாயிண்ட் தருவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. 10க்கு எத்தனை ரேட்டிங் போடுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து காலியாக இருக்குது. இந்த இடத்துலாம் பொருள் வைக்கணும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். தனியாக ஒரு வீடியோ போட்டு அதை பொருள் வைக்கிறதுலாம் நம்ம காட்டலாம். ஓகே, இப்போ பட்ற நேற்று நம்ம கண்டென்ட் என்னன்னா ஊர் அப்படியே சுற்றுறோம், புது புது இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், புதுசாக கிடைத்த டேம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே கைஸ், அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த வாட்டர் ஃபால்ஸ் வேறு பார்த்தோம் நாங்கள். அப்படியே ஒரு குளிர் போட்டு வாட்டர் ஃபால்ஸ் அடியில் தான் வந்து புதையல் இருக்குமா. ஆமாண்டா, டேய் நான் நிறைய படத்தில் பார்த்துக்கிறேன்டா. இறங்கு போய் பார்ப்போம். போய் அதுக்கு அடியில் அணைச்சிட்டு போவாங்க நிறைய பேர். அதுக்கு அப்படியே இந்த வாட்டர் பின்னாடி போனால் உள்ளே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஆமாம், ரூம் மாதிரி என்ன கோல்டு கில்ல என்ன கிடைக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க கைஸ். போய் பார்ப்போம். என்ன ஓகே, கதை கல்லுடா டே அது. ஆமாண்டா, ஏமாதிராங்க நம்மள கைஸ். எதுவுமே கொடுக்கல கைஸ், கல் கொடுத்துக்கிறானுங்க கைஸ். அதுக்குள்ளார போக முடியும்னு நினச்சோம், ஆனால் போக முடியல. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, திருப்பி அந்த பட்டனை எடுத்துன்னு நம்ம கிளம்பலாம் கைஸ். இங்கே பாடுறா, மேலேயும் அதேமாரி ஒரு நீர் வீழ்ச்சிக்குது. ஐயோ, ஆனால் இது ரொம்ப ஃபோர்ஸாக வரல. எங்கே பாடுறா, டெம்பிள் ரன்ல வர கதவு மாதிரி இல்லை இது பார்த்துக்கு. இதுல இருந்து அவன் தங்க தூக்கின்னு ஓடி வருவானே, குரங்கு தத்தின ஒரு மாதிரி அதே மாதிரி இது வரான். இங்கே பாடுறா, மீன் ஒரே மீன் மட்டும் அந்த தண்ணியில் இருக்குது. தண்ணியில் ஒரே ஒரு மீன் மட்டும் இருக்குது பாரு. எத்தனை நாள் அவ்வளோ பாரு. ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் பாரு, அந்த தண்ணி வந்து அழகாக இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்குது அது இருக்கிற இடம். இல்லை 24 நாள் சம்திங் அது கண்ணு தெரிய மாட்டேங்குது சரியா. மஞ்சள் கடலை இது பேர். ஆமாம் கைஸ், இதில் வந்து பேர் அந்த லெவல்லாம் ஒழுங்காக காமிக்க மாட்டேது, ஒழுங்காக தெரிய மாட்டேது. பெருசாக சின்னதாக தெரியுதுனால கண்ணு தெரிய மாட்டேது கைஸ். மஞ்சள் இதெல்லாம் சூப்பராக இருக்குடா. வழி போகிற மாதிரி இல்லை? ஆமாம், வழி போகுது. பெட்ரான் விட்டுட்டு போய் பார்க்கலாமா? இது நம்ம இங்கே போட்டு பார்ப்போம். கூப்பிட்டு பாரு, தண்ணியாக தான் இது போகும்போது உள்ளே போய் தப்பு ஊந்துட போகிறேன். நீர் வச்சிருக்கு போகுது உள்ள கேவு மாரி. ஆமாண்டா டே, கேவலாம் தெரியுமா அந்த கேமில்? அப்படியா? கேவலாம் மருது கேவலாம் இருக்குது. கேவலாம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆர்டிஃபிட்லாம் எடுத்து வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓ, அப்படிலாம் இருக்குமா வேற? சரி, இதெல்லாம் இப்போ என்ன தானே பார்ப்போமே. இடமே மாதிரி இருக்கு போகிறான் ஐஸ். இதுனா கேவ் போயின்னு இருக்குது. இதுனா எங்கே போகிற ஆழமாக ஏதோ கல் வாங்குது. டேய் ஊந்து இருந்து செத்துட்டு போடுறா. கதவுரா, போ தோற. இல்லை கல்லு கதவு மாதிரி செதுக்கி வச்சுக்கணும் போகிறான். அதுக்குள்ளே போக முடியாது, போயிடலாம். வெளியே போயிடலாம், பயமாக வெளியே போகலான்ற. அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா வந்துக்கிறோம் அப்படின்ற. நம்ம உள்ளார போய் அப்படியே சுற்றி பார்ப்போம்டா, என்ன ஒன்று இருக்குதானே. சரி போவோம், வா போய் பாரு. ஏன்னா நல்லா தான் கிடச்சின்னா நல்லா தான் இருக்கும். உள்ளே போகிறோம், அப்படியே ஆழமாக போகிற மாதிரி பார்த்தா கீழே பார்த்தா அப்படி பாம்பு வெளியே இல்லை. அந்த அப்படியே பாம்பு மாதிரி தானே இருக்குது. இந்த ஸ்டாம்ப் கார்டெலாம் இருக்குது, அதெல்லாம் பாம்புலாம் இருக்கும், அதான் பயமாக இருக்கும். அதெல்லாம் அப்படியா? அங்கே எதுவும் இருக்கு பாடுறா. வழி திறக்குதுடா. அங்கே எதுவும் இருக்குடா. ஸ்பைட்ரு, கேவ் ஸ்பைட்ரு ஆட்டு போட்டிருக்கு. 2 இருக்கு. அடிமான வந்து அது டேம் பண்ணலாம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போது இது இல்லை, ட்ராங்கி டாட்டு வருதா? நம்ம எதுவுமே வர இல்லை தானே. நீ வருதுடா, அது வருதுடா. அது கைஸ் அது இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு நம்ம போக தேவையில்ல. நம்ம பெட்ரா நேரத்துனே வேறு இடத்துக்கு போவோம். அடுத்த டைம் நம்ம அதை டேம் பண்ணி உள்ளே போகலாம். டேம் பண்ணி அது மேலே ஏறி உட்காந்து போகலாமே. அது உட்காந்து போனால் அது கேவ் டேன்னு சொல்லிட்டு நம்மளை அடிக்க மாட்டாங்க யாருமே. அப்படியா? ஆமாம். ஓகே, ஒரு நாள் அதை டேம் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போடுறா எல்லாம் எல்லாமே ஜாயிண்டா இல்லை. எங்கே ஏதோ இது மாதிரி இருக்குது. அது அதனால அது பாரு மரண்டா. அது மரண்டா டே. அது ஏதோ டைனோசர் நினைச்சேங்க கைஸ். அப்புறம் மரம் ஒன்று அங்கே ஒரு நீர் வீழ்ச்சிடா. அது அப்படியே மேலே நீர் வீழ்ச்சி அப்படியே ஊற்றி அப்படி கீழே வருது. நல்லா தான் கைஸ் இருக்குது. இங்கே ஒரு நீர் வீழ்ச்சி பாரு, அதுவும் அதே மாதிரி ஒன்று, அங்கே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாரு. இது ஒரு ஒன்று அப்படி ஜாயிண்ட் அடிக்குது கைஸ் எல்லாமே. இப்போ வந்து இந்த தந்தாங்க நம்ம தெரியிட்டே பண்ணோம். அப்புறம் இங்கே இடத்துல ஒரு ஃபோர்ட்ரஸ் இருக்குமே. அப்படியா? இது இங்கே தான் இருக்கும். அது இருக்கு பேர். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரா, ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஃபோட்டோஸ் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இந்த ஃபோட்டோஸை போய் சுற்றி பார்ப்போம் கைஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, என்னடா அது ஏதோ இருக்குடாங்க. பையன் ஏதோ ஒரு பையன் படுத்துன்னு இருக்கிறான்டா. கிட்ட போய் பார்ப்போம். கேமரா ஃபஸ்ட்டு இது மாற்றுவோம். மாற்று கச்சி எடுத்து சாப்பிடுறது. டப்பு கத்தி எடுத்து அடிச்சு போகிறான். செத்துக்கிறான். ஆக்ஸ்லாம் வச்சுக்கிறான் அவன். அவன் கழுத்தில் ஆக்ஸ் குத்தி இருக்கு, அடிச்சவனே தான் ஆகலை. ஓய், இது இடம் ஜெயில் மாதிரி இருக்குது. என்னது டேய், பொட்டி அப்போ ஓடிக்கலாம். எங்கே போடுறான்? எவனத்தையும் அடிச்சு பாய்ச்சி வச்சுக்கிறாங்க, எரி வச்சிருக்கு. அந்த இது சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்கிறானடா. இங்கே போகிற அங்கங்கே ஒரு ஜெயில் மாதிரி போட்டு வச்சுக்கிறானோ. எரிஞ்சு போய்க்கிறான் பாடுறான் இவன் உள்ள. ஐய், உடைக்க முடியல. அதை இது உடைச்சு காப்பாற்று. செத்துமே பண்ண முடியல கைஸ். இதில் என்ன கிடைக்குது கைஸ்? செம்ம லூட்டி அடிக்குது இதில். மேப்டா
மேப்பா இந்த மேப் தான் நம்ம வச்சுக்கிறோம் நினைக்கிறேன். வார் மேப்னு போட்டது பேர். லைஃப் வேறு அதுக்கு இருக்குது 500 எவனோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு மேப்லாம் அன்லாக் பண்ணிட்டு வந்துக்கிறான். அவனை சொருவிட்டு அந்த மேப் எடுத்து சொருவி வச்சுக்கிறானோ. ஓகே இந்த போட்டியில் என்ன கிடைக்குது? பரவாயில்ல, நல்லா தான் கிடைக்குது. நவரமுல்லடா அதனால. டேய் வெயிட் வேறு அதிகமாயிடுறா. இது நம்ம ஏதாவது நான் அவ்வளோ மெட்டல் லூட் அந்த இடத்தும் ஊற்று இருக்குது. நமக்கு வந்து இது தேவையில்ல. அது தேவையில்ல, தூக்கி போடு. ஃபுட்டு தேவையில்ல, ஃபுட்டுலாம் சுத்தமாக நம்மளுக்கு தேவையில்ல, தூக்கி போட்டு. நமக்கு அன்லிமிட்டடு. ஆமாம், இதெல்லாம் தூக்கி போட்டு காசா ப்ரோ தூக்கி போடலாம். நவரமுல்லடா போலாம் வா. நவரமுல்லடா அது தூக்கி போடலாம். இது பைக்கு வேற என்ன தூக்கி போடலாம்? கச்சிது போடுறா. டே கத்திலாம் கச்சிக்குதுடா. போகுது பேர். தூக்கி போடலாம். ஈஸியா செய்யறது. ஆமாம் ஆமாம், நல்லா தூக்கி போடலாம். எல்லாம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுனே இருப்போம் கைஸ் நம்ம. ஏன்னா வந்து வெயிட் அடிச்சுட்டு. ஆமாம், வெயிட் அதிகமாகவே இருக்குது கைஸ். நவரவே முடியல. தூக்கி போட்டுருவோம். ஓகே ஓகே, இப்போ நவர முடியுது. போவோம். இது அவ்வளோதானே முடிஞ்சிச்சா? இன்னும் அந்த பக்கம்லாம் நிறைய இருக்குது. அப்படியா? ஆமாம், இவன் இங்கே இருக்கட்டும். நம்ம போகிற வழியில் தூரத்தில் வேணா கூட்டுக்கலாம். நம்ம போவோம். வேணா ஸ்கோப் போட்டு கூட்டுக்கலாமா? இதுனா பாலமா? இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி. இதான் எல்லாத்துக்கும் இது பெரிய நீர்வீழ்ச்சி. மேலே இருக்கிற நீர்வீழ்ச்சிடா இது. கீழே பார்த்தியா வலிமேல் போச்சு. அவன் கூட்டுப்போமா இப்பயே? இப்பயே கூட்டுக்க. இந்த நீர்வீழ்ச்சியாலாம் எல்லா நீர்வீழ்ச்சியும் பிறக்குது போல. பிறக்குதா? ஆமாம், இதுக்கிட்ட தான் எல்லாத்துக்கும் சோர்ஸ் கிடைக்குது. இதை ஃபாலோ கொடுத்துட்டு நம்ம ஓகே வருதா? ஓகே வருது. அது வரும்போது நம்ம ரன்னிங் ஏறிக்கலாம். ஓகே ஏறு. ஓகே கைஸ், அப்படியே ரன்னிங்கில் மேலே இருக்கும்போதே அப்படியே ஏறியாச்சு. படிக்கலாம் போகுது. அப்படியே மேலே ஏறு. நான் தான் வருதுன்னு பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஏறி ஏதோ ஃபோட்டோஸ் மாதிரி பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, மாளிகைடா இது. ஆனால் உடஞ்சி போயிது வரான். இது இப்போ இங்கே நிற்க வச்சு நம்ம இடம் நடந்து போனால் தான் நமக்கு தெரியுமே. அப்படியா? சரி போ, ஸ்டாப் பண்ணுறோம். நம்ம பின்னாடியே வருவான். பின்னாடியே வந்து தொலை கொடுத்துன்னு இருப்பான் வந்து முழுக்க வச்சுன்னு. நல்லா இருக்குற இடமே. ஆனால் உடஞ்சி போய் அந்த ஜங்கிள் புக்கு ஃபீல் எனக்கு கொடுக்குது கைஸ். இந்த இடத்துல பாக்ஸு இதில் இன்னொரு கிடைக்குது. அதுமாதிரி கொடுத்தா பரவாயில்ல. டபுள் பேர்லு அந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸ்பைக்கு அதெல்லாம் தந்துருக்குறானோ. ஸ்பைக்கு இதெல்லாம் போகலாம் வச்சு அப்போ கொடுத்தா பரவாயில்ல. சரி, இது மேலே எல்லாம் ஏறு. படிக்கட்டுறா. நல்லா இருக்குதா இது பார்க்குறதுக்கே. ஐயோ இது ஃபஸ்ட்லேருந்து ஏறுவோம். திருப்பி ஏறு. படிக்கட்டுலாம் பரவாயில்ல, சின்னதாக இருக்குது. கொஞ்சம் படிக்கட்டுலாம் சின்னதாக இருக்குது. நம்ம அதோட பெருசாக இருக்கும். இது பார்க்க அப்படியே ஜங்கிள் புக்கில் வரும் கைஸ். இந்த இடம் என்னதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஜங்கிள் புக்லையா? நான் பார்த்தது இல்லை. எதுவுமே இல்லை இங்கே. எதுவுமே இல்லை கைஸ். இது சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இடத்த வந்து இருக்கிற புதையெல்லாம் நோண்டிக்கின்னு உடச்சிட்டு போயிடுறாங்க போல. உடச்சிட்டு போயிடானோ. அதில் சில பேர்லாம் சாவடிச்சு போட்டு வச்சுக்கிறானோ போல. இந்த இடத்துல மேப்பு போல அவங்க வச்சிருக்காங்க போல. வார் மேப்னு போட்டுதான் பார்த்தியா? வார் நடக்குது. அப்போ இது வந்து ஒரு கோட்டை போல. இந்த கோட்டையில் வாழ்ந்தவங்கலாம் சாவடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு கதையோட தான் கைஸ் மூவ் ஆகுது, ஸ்டோரியோட. சரி வாங்க நம்ம இப்போ வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மரம்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் தண்ணியில் ஒரு மாதிரி பளிச்சுன்னு மின்னுது கைஸ். சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. லோவில் வச்சாலும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு கோட்டை எவனோ ஒருத்தன் பத்துனுங்கிற மாதிரி இல்லை? இது எங்கே பத்துனுங்கிறான்? இதை ஃபஸ்ட்டு உடைப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது உடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போன்றியா? பாரு ஓட. ஓகே, இதில் நம்ம என்ன கொடுத்தாங்க? ஒன்றுமே கொடுக்கல. அதே தான் கொடுக்குறாங்க. ஆனால் வெயிட் ஃபுல் ஆயிடுறாடே. இது தூக்கி போகும். வெயிட் ஃபுல் ஆயிடுது கைஸ். வெயிட் ஃபுல் ஆயிடுது. ஆக்ஸ் வேறு 4-5 கிடக்குது. இந்த ஸ்பைக் வேறு கொடுத்து கடுப்பேற்றுறானோ. காசு அப்புறம் தூக்கி போடுறேன் எல்லாமே வந்துட்டு கைஸ். காசு அப்புறம்லாம் எவ்வளோ இது? எல்லாம் தூக்கி ஐயோ, அதுக்கும் ஒரு 25 மெடல் கிட்ட கேட்கும் கைஸ். காசு ப்ரோ. ஓகே, நம்ம என்ன பண்ணுறது? காசு ப்ரோ தான் தூக்கி போட்டாகணும். ஆக்ஸு கூட வேணும். இந்த இதெல்லாம் வேணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். கத்திலாம் எத்தனை கிடக்குது பாரு. கத்திலாம் 50 மெட்டல்ரா. 50 மெட்டலு. சரி நம்ம போவோம். என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு மெட்டலை வேறு தூக்கி போட்டு நாங்கள் போகிறோம். ஏன்னா வேறு வழியில் கைஸ். ஓகே, இப்போ நான் ஒரு மாட்டுக்கிறான்டா. வேறு வழி இல்லை. ஆக்ஸ்லாம் தூக்கி போடு. கத்தியை நம்ம தூக்கி போட்டோம். என்ன பண்ணுறது கைஸ்? அதிகமாக லூட்டு கிடச்சிச்சு. வெயிட் வேறு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏறி. ஓகே, காசு ப்ரோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போயாவது நான் வருவானா? பறகுறானா? இன்னும் பறகலடா டேய். கத்தி தூக்கி போட்டுருவா. கத்தி பைக்கு தேவையில்ல. இவனும் தேவையில்ல. அப்புறம் 64 இருக்கிறது இருக்கட்டுமா? பாதி தூக்கி போட்டுருவோம். பாதி ஆக்கி பாதி தூக்கி போட்டுரு. அப்போ லைட்டான ஒரு பறகுறாங்க கைஸ். ஏமாண்டா நீ சொன்ன தூங்கிடுறான்டா. எவ்வளோ 10 இருக்கிற மாதிரி இல்லை? என்னடா அது? இது பார்ப்போம். கல்லாது இல்லை, அதோ டைனோடா. அது 24 லெவல்ரா. டேய் ஏதோ டிராகன் மாதிரி, டைனோசர் மாதிரி இல்லை? அந்த வாயிலாம் ஒரு மாதிரி வச்சுன்னு படுத்து தூங்கினா நம்ம முன்னாடி எவனாவது நிம்மதியாக தூங்கலாமா? அதே தான். நம்ம சொல்லு, நிம்மதியாக தூங்குறான். நம்ம நிம்மதியாக தூங்கலை. 24 லெவல்ரா டேய். அதிகமான லெவலில் இருக்கான். டேம் பண்ணலாமா?
அடிச்சு சாப்பிட்டு சொன்னேன். அடிச்சு சாப்பிட்டு சொல்றியா? ஏன்னா இப்போ டேம் பண்ணுறதுக்கு ஒரு பொருளுமே இல்லை, எல்லாம் டேம் இப்போ பண்ணலாம். அவன் தூங்கக்கூடாது, இப்போ தான் எழுப்பி என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவன் தூங்கக்கூடாது, எழுப்பி விட்டுட்டு போகலாம். எழுப்பி ஒன்றும் அப்போ அவனை இது நம்ம அடிப்போம். ஒரு ரெடி நான் பட்டுதா இது பண்ணுறேன் நிறைய இப்போ தான் அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே ஒரு அடி. பட்டுது பாரு எந்திரிச்சிட்டானா? ஏறி 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 போகலாம். ஃபாலோ பண்ணு, நடந்து வா, வாக்கிங் வாக்கிங் போகணும். ஆமாம் வாக்கிங் போகணும். தத்தின்னு வா. ஐயா அந்த கீழே தள்ளி விட்றா, ஓடி அந்த கீழே ஓட்டான்டா. பாவண்டா நம்மள அடிக்கணும். நீ இவன் மட்டும் இல்லை கைஸ், எவனுமே நினைக்கக்கூடாது. அது நம்ம கண்ணு முன்னாடி எவனும் தூங்கவும் கூடாது. முடிஞ்சவன் கதை மீதி பாதி நம்ம போய் பார்ப்போம். முடிஞ்சிச்சு அவன் கதை. இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு கதவு எந்திரிச்சு வந்து வந்துருக்குறான்டா. சித்ரா நினச்சடா. ஏமா நான் சாகவே இல்லைடா. 24 சும்மாவா? டோர் பாக்ஸ் இது பாரு. எத்தனை பாக்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சுக்கின்னு மனோட சில்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு இருக்கணுமா? வெயிட் அடிச்சு கிடக்குது. ஆமாம், இதில் வேற கத்தி எல்லாம் 2 சுடு இந்த சுடு தண்டானோன்னா அதெல்லாம் தூக்கி போட முடியாது கைஸ். அந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அங்கே ஏதோ நந்து பண்ணுது பாடுறா. யார் அது? இது பார்ப்போம். நல்லா இருக்குதா இது பார்க்கறதுக்கு? கழுகண்ணா அர்ஜென்ட் வயசு அப்படி, அது பேர் அதானா? ஆமாம். அப்புறம் இவன் ஆங்கிலோன்னு அவன் வந்து அவன் வந்து மெட்டல் உடைப்பான், அவனை நான் ராக்குன்னு கூப்பிடுவேன். அப்புறம் அர்ஜென்ட் வயசு டீம் பண்ணலாமா அப்படின்ற ஆசையாக டைம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அதுக்கேற்ற போயிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கினேன் வருவோம். அப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய கல்லுக்கா எங்கே போகிறா? இது எலும்பு எடுத்துருது. டேய் என்னடா அவ்வளோ பெருசாக இருக்குது எலும்பு. பெரிய ஒரு டைனோட எலும்பு போல்டா இது. நம்ம பார்த்தோம் பாரு, அது பேர் என்னது? ப்ரோண்டோ. அது வந்து செத்துட்டுக்குது போல. இல்லைடா அதோட பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை எனக்கு. அப்போனா வந்து அதுக்கு முன்னாடி செத்துருக்கும் பார்த்தியா, அதோட எலும்பாக இருக்கும். அதோட எலும்பாக இருக்குமா? மஸ்ட் டைம் நான் ஏற்றிக்கினேன் கைஸ். இந்த கேமில் நிறைய மிஸ்ட்ரிலாம் இப்போ கொண்டு வந்துக்கிறானுவோ, என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஓகே ஸ்டெமினா வேணா இவனுக்கு ஏறணுமாடா? இவனுக்கு ஸ்டெமினா போட்டு ஓகே அங்கே வேணா நடந்து பண்ணிடலாமாண்ணா? காரணம் பேர் அவன் வந்து நம்மளை பார்த்து நடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியா? ஆமாம். பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை வச்சும் பார்த்தியா, அவனை மாதிரியே இருக்குது எனக்கு பார்த்துக்கு. சரி நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வந்து தேவையான பொருள்லாம் எடுத்துக்கின்னு வரணும். அது வரைக்கும் போகிற வழியில் நமக்கு நிறைய இருக்கும், அதெல்லாம் பார்த்துனே போவோம். பக்கத்தாதுக்கு வேறு பெரிய காடு வேறு, நல்லதான் என்ன ஒன்று கிடச்சினா அப்படியே அதை பார்த்து நிறைய போகலாம். அந்த கல்லாம் வித்தியாசமாக தெரியுதா? பாசை பிடிச்ச ஒரு கல்லாக இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்க்கவே இல்லை, நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணல, அதனால் பார்க்கவே இல்லை. மெட்டல் ஒரு மாதிரி பாக்ஸாக டியூப் மாதிரி இருக்குது, செதுக்க மாதிரி இருக்குது, செதுக்கின மாதிரி தெரியுதா அந்த இடத்துல? ஆமாம், அந்த இடத்துல தான் நம்ம வீடு இருக்குல்ல ஸ்ட்ரெயிட்டா. என்னடா நீர்வீழ்ச்சி இருக்குது, எல்லா இடத்துலையும் நீர்வீழ்ச்சிக்குது. ஆமாண்டா டே, அங்கங்கே கனெக்ஷன் உண்டாகி நீர்வீழ்ச்சி நிறையா இடத்துல போட்டு வச்சுருக்கோம். கடலுக்கு வந்து சேருது. மலைமலைக்கு எப்படி தண்ணி வரும்? நம்ம போய் பார்ப்போம் அது ஒரு நாள். ஆமாண்டா, எப்படி மலைமலைலேருந்து தண்ணி வருது? தண்ணி எங்கேருந்து வருதுன்னு மழை கண்டுபிடிக்கணும். வீட்டு வர அடிதா, ரொம்ப பொறுமையாக போகிறான்டா அவன். ஸ்டெமினா வேற ஏற்றணும். எங்கே போகிறா? செடி இறங்கு. என்னடா இந்த செடி வந்து காட்டணும் பத்தியா? ஒரு செடி வந்து அவளோட பேஸ்குள்ள வந்தா அடிக்கும் மற்ற உயிரினம்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த செடி அது அந்த செடி தான் பார்க்கறதுக்கு. கைஸ் நம்ம நண்பர் வந்து ஒரு செடி வளர்த்துருந்தாரு. அந்த செடி வந்து டைனோசர்லாம் வந்து அடிக்குமா கைஸ்? அந்த செடி மாதிரி தான் இருக்குது பார்த்துக்காது. நம்ம வந்து இங்கே நிறுத்திட்டு அது ஒரு சீடு எடுக்கலாம் போயிட்டு. அது சீடு போட்டு ஒரு விளைய வச்சாரு, அப்படியே பெருசாக வளருது. அது இப்போ அந்த டில்லோலாம் வந்து அடிச்சதுன்னா அதை வந்து அடிக்கும். சரி நம்ம போய் எடுப்போம். அது நம்ம அடிக்க போகிறா? கத்தியே அதுமோ நம்மகிட்ட தான் பக்காவான கட்டணம் இருக்குது. இதை வச்சு 2 வெட்டு தான் முடிஞ்சிடும் அது கதை. பொறுமையாக போய் டப்பு எடுத்து ஓடி வந்துட வேண்டியதான். வெட்டு எடு ஓடி என்னடா இது? பெரிஸ் தான் இருக்குது, ஃபைபர் பெரிஸா? குத்தால கிடைக்க மாட்டுது, அது ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. இது கத்தி வச்சு வெட்டு, டேமேஜ் ஆகலை, என்ன ஒன்றுமே ஆகலை. ஆக்ஸ் வச்சு வந்துட்ட முடியலையே கைஸ். என்ன கைஸ் ஒன்றுமே ஆக மாட்டேது. இது அப்போ அந்த செடியாக இருக்குது அது போலடா. வேறு செடின்னு நினைக்கிறேன். இது அந்த செடி தான் அடிக்குன்னு சொன்னானே, இது என்ன செடினே தெரில. சரி நம்ம போய் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. வீட்டுக்கு ரேர் ஃப்ளவர்லாம் காலுக்கு வாழ்ந்து கிடக்குது. ஆமாண்டா, வீட்டுக்கு போவோம் வா. வீட்டுக்கு போவோம். இது மாதிரி வெயிட்டாக இது வீட்டுக்கு எப்போ போவானே தெரில. இதுக்கு மேலே எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியா? வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டாச்சு. ஓகே நம்ம உள்ளே இறக்க வேண்டியதான். உள்ளே இறக்கலாம் கைஸ் ஸ்ட்ரெயிட்டா. இப்போ நம்ம வந்து அர்ஜென்ட் டைம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எடுத்துன்னு போக போகிறோம். அப்படியா? கிடச்சதெல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து வச்சிடலாம். நமக்கு கிடச்சதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ராங்கிய டாட்டு, அதுக்கப்புறம் வந்து கன்னு, அந்த இது பழம் அதெல்லாம் எடுத்து. பழம் அவன் கறி தான் சாப்பிடுவானே, பழம் சாப்பிட முடியா? ஆமாம். ஓகே அதெல்லாம் எடுத்து நான் நார்கட்டிக்கு 10 போதும். 10 போதும். நம்ம வீடு நிறைய இருக்குது, நம்ம கிட்ட நிறைய இருக்குண்டா. இப்போ அந்த பெரியலாம். ஓகே அதுக்கப்புறம்
வேற என்ன வேணும்னு நினைக்கிறேன்? பெரியலாம் வச்சுக்குவோம். பெரியலாம் தேவையில்ல. பெரியலாம் நம்ம தேவைப்படாது. அவன் என்ன சாப்பிடுவான்? அவன் கறி தான் சாப்பிடுவான். கறி தான் சாப்பிடுவானா? கறி தான் சாப்பிடுவான். பார்க்கறது பழம் மாதிரி இருக்கிறான், ஆனால் கறி தான் சாப்பிட்றான். ஓ, ஈகிள் தானே அவன்? வேட்டையாடி தானே சாப்பிடுவான் கறி. வேட்டையாடி சாப்பிடுவான். ஓகே, இப்போ நம்ம வந்து அவன்கிட்ட போவோம். ஓகே காய்ஸ், இப்போ அவன்கிட்ட வந்தாச்சு. இந்த தான் தானே அவனை பார்த்தோம். இங்கே இன்னும் கொஞ்சம் அது ஒரு போகிறான் பேர் அவன் தெரியுதா? எங்க அதோ நந்து போயின்னுறான் பாரு. நம்ம அழகாக ஒரு மேலே இவனை நிறுத்தி ஒரு கம்பீரமாக நந்து போகிறான் அவன். இவனை மேலே நிறுத்திட்டு நம்ம போய் அடிக்கலாம். ஓகே, நம்ம மட்டும் போகலான்ற. இவனை கூட்டு போன வச்சுக்கேன், அவனு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, அவனு சண்டை போட ஆரம்பிச்சானா அப்புறம் நம்ம போய் அவன்கிட்ட கட்டையும் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுவேன். ஓகே விடு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இங்கே கீழே இறங்கணும். அவனை ஸ்டாப்பு கொடுத்துறியா? அவன் ஸ்டாப் தான் இருப்பான், அவன் ஸ்டார்ட்லாம் இருக்க மாட்டான். ஓகே விடு, இறங்கு இறங்கு. எதுவும் இல்லையான்னு பார்த்து இறங்குடி. ஓகே, ஹஜிபி குறையில நமக்கு ஹஜிபி கிட்ட இது நமக்கு இப்போதைக்கு குறையாது. ஓகே, இங்கே ஒரு கல் வர்றது. எவனும் இல்லையா? டப்புன்னு எவனுமே இல்லை. ஓகே, எவனுமே இல்லையா? வந்து போய் அவன் அடிக்கும் போது நம்மள யாருமே வந்து அடிச்சக்கூடாது கைஸ். அதான் ஒரு முக்கியமான கல். பாம்போட தோல் மாரி இருக்குது. ஆமாம் அடி, அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. இந்த இடம் ஒரு மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருக்குது கைஸ். இந்த இடம் எப்படி வந்து போகிறான் கம்பீரமாக ஒரு மாதிரி ரெக்கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து போகிறான். அடிப்போம் ஒன்று. வா வா வா, எவ்வளோ பொறுமையாக நம்ம இவன் வந்து பொறுமையாக தான் வருவானே. அப்படியா? ரெண்டு இன்னொன்று ஆகிட்டான்டா. நான் அன்கான்சியஸ் ஆகிட்டான். டேய், 2 அடிக்கே அன்கான்சியஸ் ஆகிட்டான்டா. வேலை கறி வச்சுட்டு டேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே ஓடு. இவன் எப்போ தான் டேம் ஆக வர தெரியலையே. இவன் டேமே ஆக மாட்டான். இவன் பெரிய பஸ் கலெக்ட் பண்ணி பெரியும் கலெக்ட் பண்ணி வைப்போம். அப்புறம் அவன் அதையாவது சாப்பிடுவான். அவனுக்கு வந்து நார்கட்டிக்ஸ் வேகமாக அன்கான்சியஸ் வேகமாக குறைஞ்சிச்சா வச்சுக்கேன், நம்ம பெரிய டப்புன்னு ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் நார்கட்டிக்ஸ் பெரிய வைக்கல, இந்த பெரிய வைக்கிறேன். அவனுக்கு சைடிஷ். ஓ, சைடிஷ்க்கா? அப்புறம் நம்ம அடுத்த வீட்டில் தான் டேம் பண்ண போகிறோமே. அப்படியா? ஆமாம், அந்த கலர் பற்றியா சூப்பராக இருந்துச்சு. பற்றியா? சூப்பராக இருக்கா அவன்லாம். அதை வச்சு டேம் பண்ணிட்டு வச்சுக்கேன். மெட்டல் அன்லிமிட்டட், அது நமக்கு நினச்சிக்க வேண்டியதான். அப்படியா? எப்படி வுட்டு அன்லிமிட்டட் கிடைக்குது அந்த மாரி வந்து அது வந்து மெட்டல் அன்லிமிட்டட். அப்படியா? ஆமாம். ஓ, அதை வச்சு அடிச்சுனே இருந்தால் அப்படியே மெட்டல் கிடச்சினே இருக்குமா நம்மளுக்கு? ஆமாம், இவன்ட்டு பெரிய எடுத்துப்போம். ஏன்னா வந்து இவன் பெரிய இந்த பெரிய சாப்பிட மாட்டான் போல. பெரிய தான் சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். ஓ, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு சைடிஷ் அவனுக்கு ஆனால் டேம் இது பண்ணி விட்ருவோம். ஓகே, எப்படா இவன் ஃபர்ஸ்ட் பைட்டு எடுக்கலடா இன்னும்? எவ்வளோ நாளாக இது பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் பைட்டு வரலாம். இவனுக்கு ப்ரைமேட் தரணுமாண்ணா? ப்ரைமேட்டா? ப்ரைமேட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்றானா? ப்ரைமேட் என்னது? ப்ரைமேட்னு வச்சுக்கேன், பெரிய ஒரு உயிரினத்தை அடிச்சு சாப்பிட்டா ப்ரைமேட்னு பெருசாக தருவாங்க. அப்படியா? லெக் பீஸா? தருவாங்க. அதை தந்தா தான் சாப்பிடுவான். அப்படியா? அப்படின்னு தெரியல, அதை தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஓ, அப்படின்னு நினைக்கிறேன். இது அவன் தானே சாப்பிட மாட்டான்ல, அதனால அதை தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். துர்க்கம் பத்தியா? இவனை பிடிச்சோன்னு வச்சுக்கேன், இது ஸ்டோன் அன்லிமிட்டட். ஸ்டோனில் அப்படியே அடிச்சு கட்சி 3வது லெவல் அவன். என்னன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் பைட்டுன்னு எடுக்கலையே, என்ன பண்ணுறது? இவன் டேம் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன்டா. அடிச்சு சாப்பிடலாமா? இல்லை, பார்ப்போம். இவன் பார்ப்போம். அப்படி டேம் ஆகலாம் சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடுச்சு நல்ல லெவலாக பார்த்து அதுக்கப்புறம் எப்படி பிடிக்கலாம் இவன். ஆமாம், ஒரு கிபிள் செஞ்சு வைக்கணுமாண்ணா? கிபிளா? 8ஆம் லெவலுக்கே கிபிள்லாம் கேட்குறானடா. அப்படி இப்படி கேட்பான்டா டே இவன். கேட்க வாய்ப்பு இருக்குதுடா. உள்ள கிபிள் செஞ்சு வைக்கணுமோ? போகிறான் இவன், சாப்பிடவே மாட்டான்மாண்ணா. ஒரே ஒரு பைட் ஏதாவது இப்போ கொஞ்சம் சரி இவன் டேம் ஆவான். அவனுக்கு ஒரே பைட் டேம் ஆயிட்டான். அவன் பேர் டிவிஎஸ். ஒரே பைட் டேம் ஆயிட்டான் காய்ஸ். ஒரே பைட்டில் டேம் ஆயிட்டாங்க காய்ஸ். ஆனால் ஒரு பைட் எடுத்து 1 மணி நேரம் ஆச்சு. ஆமாம், ஆனால் ஒரே பைட்டு டப்புன்னு ஒரு பைட்டில் டேம் ஆகுதுன்னா பெரிய விஷயம் காய்ஸ். ஆமாம், பெரிய விஷயம் தான். ஆனால் அந்த ஒரு பைட் எடுத்து இவனுக்கு 1 மணி நேரம் ஆச்சுடா. ஆமாம். சரி, இவனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். பார்த்து போகிறான். அவன் பாருங்க, அப்படி அந்த தெரிய பார்த்த மாதிரி பார்க்கல. அப்படியே அவன் கண்ணு ரெட் கலரில் அவன் முடி போகிறான், ரெட் கலரில் ஸ்பைக் விட்டு சூப்பரா. இவனை வந்து ஸ்டாப் பண்ணி ஃபாலோ கொடுத்துக்கலாம். ஃபாலோ கொடுத்து நம்ம அவனை வீடு வரைக்கிட்டு போனோம். வீடு எடுத்து போயிட வேண்டியதான். இப்போ அவனை வேறு ஸ்கோப் போட்டு கூப்பிடணுமா? ஃபாலோ 1 கொடுத்தா வந்துடுவான். ஓகே, ஃபாலோ 1. ஊத்துடியா? வருவானா? வருவான். அங்கே பாருறான்டா இப்போ. ஓகே, என்னடா என்ன பறந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஓ, அதான் பார்க்குறானா? ஓகே, இவனை வீட்டுக்கு கூட்டு போகிறது கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவன் பொறுமையாக வருவான், அதை பெட்ரோல் வேகமாக போவோம். ஓகே, அப்படின்னா வீட்டுக்கு போகிறதுக்கு சமலேட் ஆகுமா? ஆமாம், நம்ம வந்து இவனை இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். ஓகே காய்ஸ், இவன் இட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிமா. அவன் வீட்டுக்கு இட்டு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை கூட்டின்னு வரோம். வரவே மாட்டான். ஆமாம், பறந்து வரான். இன்னும் பொறுமையாக பறந்து வரான். அவனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இவனுக்கு சேடில் செய்யணும். இப்போ
அப்படியா? இவன் பேர் வந்து அர்ஜென்ட் டிவைஸா, அது இப்படி போட்டால் வரும். இவன் சேலரி வந்து வந்துட்டு இருக்கும் நமக்கு. பாரு இது வந்துட்டு இருக்கும். இன்னும் 62வது லெவலில் வருது பேர். 62வது லெவலில் வருதுடாடி. இவனோட ஃபேரில் ஸ்மித். அதையும் அந்த இதில் நம்ம கிராஃப்ட் பண்ணணுமா? போ ஸ்மித் டேபிள் போய் கிராஃப்ட் பண்ணி எடுத்து வந்து மாட்ட வேண்டியது ஈஸியாக தான் இருக்கும். எங்கடா இருக்கு? காணும். நம்மளுது இருக்குதோ பாரு. நம்மளுது தான் இது. ஆமாடா நம்மளுது தானே இருக்குது. நம்மளுது தான் பண்ண செய்யணும். தெரியுதா? கிட்டின்னு வந்து 120 கேட்குது பேர். கிட்டின்னு அவ்வளோ வேறடா. ஆமாம், இதெல்லாம் எல்லா காய்ச்சி எல்லா பொருளையும் எடுத்துன்னு வந்துட்டாச்சு காய்ஸ். ஓகே சில தேர்த்து வந்துட்டாச்சு. இப்போ கிராஃப்ட் பண்ணி அவனை அப்படியே ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நான் ஆர்வமோட வெயிட் பண்ணுகிறேன். அது சூப்பராக இருந்தான். அவன் வந்து கழுகு தானே அவன். அப்படியா? அவன் கழுகோட 300 வகையை சேர்ந்தவன். இது நம்ம எடுத்து ரூட்லாம் வச்சுட்டு அவனை வந்து ரைட் பண்ணி உனக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும். நல்லா வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே அவனுக்குலாம் வெயிட்டே இல்லை. வெயிட் தான் அவனுக்கு எல்லாமே வெயிட்டு. 1000 கிலோ கூட தூக்கின்னு போவான். அப்படியா? ஆனால் அவனுக்கு லெவலப் போட்டாதான். ஓ ஓகே. இப்போ வந்து இவனுக்கு ஸ்டாமினா அதிகமாக இருக்குதுடா டே இவனுக்கு. டேய் ஆமாண்டா, ஸ்டாமினா 420. 400 கிட்டே இருக்குதுடா. நம்மளோட இவங்கிட்ட என்ன இருக்கும்? 420 இருக்கு. நம்ம ஆளுகிட்டே எத்தனை இருக்கும் பாரு? 392 தான் இருக்குது. 300 தானே இருக்குது. ஒன்று 400 இருக்குது. பிடிக்காம இதுக்கே ஸ்டெமினா போட்டுருந்தேன். இது ஸ்டெமினா அதிகமாக இருக்கும்டா. அவனுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் தான் கம்மியாக இருக்குமே. ஆனால் நமக்கு இவனுக்கு லைஃப் போடுவோம். 1000 லெவல் 1000 ஹெச்பி ஆக்கிடுவோம். அப்புறம் ஸ்டெமினா ஒரு 1000, அப்புறம் வெயிட் ஒரு 1000, அப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீடு. அதுக்கப்புறம் பார்த்து பண்ணுறியா? ஓகே. இப்போ சேடில் போட்டோடனே வச்சுக்கேன், ஒன்று மாயம் நடக்கும் இப்போ. அப்படியா? ஆமாம், நீ பாரு. இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லெவலில் போகிறது. நம்ம ஓகே இவன் வந்து இப்போ சேடில் போகிறான். ஒரு கிராஃப்டிங்ல வந்துட்டு ஸ்மித்திங் டேபிள் எல்லா பொருளும் இவனோட பேக்கில் அழிஞ்சிரும். இப்போ நம்ம பறந்து போயிட்டே இருக்கோம். நம்ம ட்ராயிங் டாட் காலி ஆகிட்டுனா அப்படியே ட்ராயிங் டாட் நம்ம பேக்கில் செஞ்சு அடிக்க வேண்டியதான். அவ்வளோதானா? கண்ணு காலையில டப்புனு அப்படியே செய்து ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்தையும் இங்கே செஞ்சுக்க வேண்டியதான். பேக்கில் செஞ்சுக்க வேண்டியதான். ஓகே. ஒரு தரமான பெட்டு தாங்க. இவனுக்கு வந்து வெயிட் நம்ம போடணும் தான். ஏன்னா மெட்டல்லாம் தூக்கி பேக்கில் வச்சுன்னு போயிடலாம். மெட்டல் விட்டு தேய்ச்சி வேணுன்றப்ப கத்திலாம் செஞ்சுக்கலாம். இவனுக்கு வெயிட் போடணுமா? ஆமாம், இவனுக்கு வெயிட் போடணும். ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு வேணுன்றப்ப நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதானா? போவான். அவ்வளோதான் இவனோட இதுவே. டிசப்பாயின்மெண்ட்டா? ஓகே. டிஸ்அட்வான்டேஜ். ஐஸ் நல்லா தான் இருக்கிறான் இவன். யாரா அவன்? நம்ம ஆளுக்கு முன்னாடி நடந்து போயினுக்கிறான். என்னடா கிட்ட வரான்? கம்பீரமாக நிற்கிறான். நாடி கத்தி அது சொருவான் அவனை. வீட்டுக்கு போடா. என்னடா ஓடு ஓடு. இவன் பாடுறா கழுகு மாதிரியே பண்ணுறான் பாரு. ஆமாம், கழுகு மாதிரியே பண்ணுறான். இவன் வச்சு சொல்லிட்டா அவன் சரியா இருக்கான் பார்க்கறதுக்கு. ஓகே. இந்த வீடியோ எண்டு வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு வச்சுக்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் தட்டி ஆளில் போட்டுங்க. அடுத்த வீடியோ என்ன இதை பற்றி போடலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.